எனக்கு என்ன கொஞ்ச நாள் தான் கிடக்கு. நானும் போயிட்டு வரேன். யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருக்காங்களா? அப்ப உங்களோட சொந்த ஊர் யாழ்ப்பாணம் தானே? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் எந்த இடம்? அரியாலை. அரியாலை. யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க ஒரு தரம் இல்லாம. நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்திருந்தா உங்களோட சொந்த பந்தமாவது பார்த்திருப்பாங்கன்னு. சாப்பாட்டு பாச உணர்வு அதை பாச அவரை பார்க்கறது கிடையாது. சூதனத்தால் பேசுவார். கரண்ட் இருக்கு, தண்ணி வெட்டி போட்டாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு எப்படி பாட்டியம்மா தண்ணி இருக்கீங்க? அங்கால உடஞ்சு போச்சு. மழை வந்து ஒழுகு. பாம்புகள் வரலையா? வந்துட்டு போகுது. வந்துட்டு போறாங்க. இவ்வளவு நேரம் சரிங்க. இந்த சிவரு பக்கம் நீங்க படுக்க கூட மழை காலத்துல எல்லாம் காத்து அடிக்கக்குள்ளையும் இது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப இல்லையா? அவங்க செத்து போன இறந்துட்டாங்க. இனி மாமாவோட பிள்ளைகள் என்னக்குள்ள அது சொந்தம் விட்டு போயிட்டேன்னு என்னத்தை பற்றி யோசிக்கிறது. எப்ப சாவு வரும், அதுதான். எப்ப சாவு வரும்னு யோசிக்கிறேன். ஏன் பாட்டி எப்படி யோசிக்கிறேன்? ஒருவரும் இல்லை. 7,50. 7,500 ரூபா. 7,50 நம்ம மதிச்சு கொள்ளணும். 7,500 ரூபா. இன்னொரு திருமணம், 2 திருமணம். அதுல ஒரு பெண் பிள்ளை இருக்கி. அந்த பிள்ளை வந்து இறந்துட்டாங்க. அந்த அக்கா இறந்துட்டாங்க. அந்த அக்காட பேருக்குத்தான் இவங்கட கணவர் இந்த வளவு எழுதி வச்சிருக்காரு, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி. அங்கெல்லாம் இருக்காங்க. உங்களை வந்து பாக்குறது சாப்பிட்டே எல்லான்னு கேக்குறது கதைக்கு கொன்னது இப்ப இருந்தோம் இல்ல முதலும் அப்படித்தான்? முதலும் அப்படித்தானே. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்க திருகோணமலை மாவட்டம் புதுக்குடியிருப்பு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் பாரதிபுரம் அப்படின்ற கிராமத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த டைமில் தான் இந்த கிராமம் தொடர்பாக எங்களுக்கு அறிய கிடைச்சது. இப்போ நாங்கள் பிறகு ஒரு நாளைக்கு வாரம்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அடையாளப்படுத்தி பார்த்ததில் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு பாட்டியம்மா தனியே இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்லை, அதோட கணவரும் இல்லை, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதோட வீடும் வந்து சரியாக உடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. இப்போ வந்த நேரத்தோட ரேந்தன் வந்து கதைச்சிருந்தவர். அப்போ கதைச்சதில் பாட்டியம்மா கேட்டாங்களாம், எனக்கு கொஞ்சம் காசு தாங்கன்னு சொல்லி. இப்போ என்னத்துக்கு பாட்டியம்மா உங்களுக்கு காசுன்னு கேட்க, சமைக்கிற சாமான் உண்டே இல்லை தம்பி, சாமான்கள் வாங்குறதுக்கு தான், கொஞ்சம் காசு தாங்கன்னு சொல்லி கேட்க. அப்போ ரேந்தன் கேட்டார், காசு தந்தா நீங்கள் போய் வாங்கி வர கஷ்டம் தானேம்மா, சாமான்கள் வாங்கி கொண்டு தந்தா எடுப்பீங்களா, இல்லை அது தேவையில்லைன்றீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை தம்பி, சாமான் இருந்தாலே எனக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இருக்குன்ற மாதிரி கதைச்சிருந்தாங்களாம். அப்போ அதுக்கு பிறகுதான் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். சாரி, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லார்ட்டையும் விசாரித்து பார்த்தா உண்மையில் வந்து தனியத்தான் இருக்காங்க, யார துணையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து குறிப்பாக ஒரு அக்கா அவங்கள் மீது அனுதாபத்தில் வந்து நானும் வந்து அம்மாவோட கஷ்ட நிலை தொடர்பாக அவங்களால சொல்ல முடியாத விஷயத்த சொல்கிறேன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ வாங்க அந்த பாட்டியம்மாவோடையும் அந்த பாட்டியம்மாவோட கஷ்ட நிலை தொடர்பாக அந்த அக்காட்டையும் வந்து பேசி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து எங்களோட பயணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். இதான் பாட்டியம்மாவோட வீடு. தகரங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன பாட்டியம்மா அது? தண்ணியை வட்டிட்டு போயிட்டாங்களா? சரி, அதெல்லாம் கதை பண்ணாம இது இருக்கட்டும் இதுல. அப்ப நீங்க பேசுற விளங்கும். சரியா? வணக்கம் பாட்டியம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி அம்மாவுக்கு எத்தனை வயசு? 83. 83 வயசு ஆகுது. இந்த வீட்டுல நீங்க மட்டும்தானே இருக்கீங்க?
உங்களை பார்த்து கொள்றதுக்கு ஒரு தரம் இல்லையா? இல்லை. இப்ப சமையல் எல்லாம் நீங்க என்ன செஞ்சு சாப்பிடுற? நான் தான் செய்தேன். இப்பதான் செய்ய இயலாது. அப்ப என்ன சாப்பிடுற? வாங்கி தின்றேன். 6 காசு தார வாங்கி சாப்பிட. QR காசா? QR காசு. QR காசு. இப்ப இந்த அக்காவோட தான் வந்து சந்திச்சு கதைச்சனாங்க. அப்ப இது என்னன்ட்டு அந்த அக்கா முழு விளக்கவும் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு தரம் இல்லையா, இடைக்கிட அவங்களும் பார்த்து கொள்றதாம், சாப்பாடுகள் கொடுக்கறதாம். அந்த பக்கத்துல இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவிகள் செய்யறாங்க. நம்ம அப்ப இல்லாட்டி என்ன செய்வீங்க நீங்க? இல்லாட்டிக்கு என்ன? சரியம்மா, இந்த வீட்டுல இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கரண்ட் இருக்கா? கரண்ட் இருக்கு. தண்ணி தண்ணி விட்டி போட்டாங்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஒரு வருஷம் பைப்ப மாடு உடைச்சு விட்டுட்டு மீட்டர் 11,000. 11,000 ரூபாய் இருக்கு. இப்ப அத கட்டினாதான் தண்ணி தருவாங்க. பைப் எல்லாம் இணக்கணுமே பிறகுன்னு. பைப் எல்லாம் இணக்கி என்ன பாட்டி எறும்புன்னு 11,000 ரூபாய் கரண்ட் காசு, இந்த தண்ணி காசு கட்டணும். கட்டி பைப்பும் சரியா போடணும். போட்டாதான் உங்களுக்கு தண்ணி எடுக்கலாம். இப்ப எங்க இருந்து எடுக்கிற நீங்க? அந்த வீட்டுக்கு அங்கால ஆறு எடுத்துட்டு வர நீங்க தூக்குவையல்ல தூக்கி கொண்டு வரேன். இப்ப உங்களோட வீட்டையும் பாப்போம்மா. ஓ வாங்க. எப்படி பாட்டியம்மா தனியா இருக்கீங்க? அங்கால வீடெல்லாம் உடைஞ்சு போயிருக்கீங்க. உடைஞ்சு போச்சு. மழை பெஞ்சா ஒழுகு. பாம்புகள் வரலையா? வந்துட்டு போகுது. வந்துட்டு போறானே. சரியம்மா வாங்க. எனக்கு உள்ள நிக்கவே உண்மையில பயமா இருக்கு. கரையான எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள. அவருதான் இந்த மனுஷன். இது இந்த மனுஷன். இது அவர்கிட்ட உள்ள. ஓ மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளதான். மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா ஒழுகுறாமா வீடு? அங்க அதுல ஒழுகுது. வீடு உள்ள தண்ணியா? அப்படிதான் இருக்கு. ஓ இங்கால பாருங்க, இந்த இதெல்லாம் உடைஞ்சிட்டு விழப்போகுது. மழை பெஞ்சு இடிஞ்சு விழுந்தா எதுல படுக்கிற நீங்க? அதுல ஒழுகு. அதோட இதெல்லாம் நான் முதல் சமைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல சமைக்கிறோம். இந்த இடம் தான் பாட்டியம்மா முதல் சமைச்சிட்டு இருந்திருக்கா. இதுக்குள்ள தகரம் எல்லாம் விழுந்து அது உடைஞ்சு போயிட்டு, அப்படியே இறந்து போயிட்டு, தகரம் கம்பு எல்லாம் கரையான் அப்படியே இத்து போயிட்டு. இங்க வந்து வருங்க இந்த இருக்கிற இடமெல்லாம். பாட்டியம்மாவுக்கு ஒரு டொய்லெட் இருக்கு. ஆனா ஃபுல்லா வளைச்சி பத்த காடாரி ஒரு தரமே இல்லை. இங்கால வளைச்சி காடாரிக்கு காட்டுக்குள்ளா இருக்கீங்க. பூச்சி வட்டை எல்லாம் பறந்தாங்க. என்ன செய்யற? நீ இருக்கிறான்னு விடுறதுக்கு காசு வேணும். வெட்டுறதுக்கு காசு வேணும். காசு கொடுத்தா தான் விட்டுவாங்க. சரி, இப்ப சமைக்கிற சாமான் இருக்கா வீட்டுல? சமையல் சாமான் இல்லையா? அரிசெல்லாம் இல்லையா? அரிசி கொஞ்சம் கிடக்கு. பாப்போம் பாட்டியம்மா காட்ட போறாவுல நம்மகிட்ட என்ன இருக்குன்னு. இவ்வளவு தான் அரிசி இருக்கீங்க.
வேற சாமான்கள் ஒன்றும் இல்லையா? அது இந்த தூள், மஞ்சள் தூள், உப்பு கிடக்கு. அது மட்டும்தான் இருக்கு. இப்ப தேயிலை குடிக்கிறதுக்கு சீனி தேயிலை எல்லாம் இல்லையா? அவ்வளவுதான் இருக்கீங்க. தேயிலையும் இல்ல. தேயிலை இவ்வளவுதான் தேயிலையும் இருக்கு. என்ன எடுக்கிற நீங்களா தேயிலை? கொஞ்சம் இருக்கு தேயிலை. என்ன சரி அம்மா, வாங்க நம்ம இருந்து கதைப்போம். வணக்கம் பாட்டியம்மா. வணக்கம். சரி, இது வந்து உங்களோட தண்ணிக்கான பில் 11,416 ரூபா, 16 ரூபா கிடக்கு. 11,416 ரூபா கிடக்கு கரண்ட் பில், சாரி தண்ணி பில் மட்டும். இந்த காசை கட்டினா தான் அம்மாவுக்கு தண்ணி எடுத்து தருவாங்க. இப்போ தண்ணி இருந்தா தான் அம்மாவுக்கு நல்லமே. இந்த வெளியிடத்துல போய் எடுத்து வர அளவுக்கு சக்தி இல்லை அவட்ட. வணக்கம் பாட்டியம்மா. வணக்கம். இது என்ன துண்டு? பைப்பு பில், தண்ணி பில் 11,416 ரூபா வந்திருக்கு. இதால வெட்டி போட்டாங்க அம்மாவுக்கு. எப்படி இவ்வளவு பில் வர காரணம் என்ன? நான் ஆஸ்பத்திரி போய் அங்க போயிருந்தேன். இது இந்த இடத்த இந்த இடத்துல ஒருவரும் இல்லை. அப்ப என்ன நடந்தது? பைப்பு உடைஞ்சு தண்ணி அப்படியே வரவித்து. அதுதான் பாட்டியம்மாவுக்கு இவ்வளவு பில் வந்துருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு குறைய தமர் என்ன? சரி பாட்டியம்மா, இப்ப ஒரு தரம் இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருந்தும் இல்லையா? இல்ல இப்போதைக்கு இல்லையா? பிள்ளைகளே இல்ல. இப்ப உங்களோட கணவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு நெஞ்சடைப்பு. இறந்துட்டாருன்னு கனகாலமா? இது 1ஆம் ஆண்டு செத்தவர். 2001ஆம் ஆண்டு. 2001ஆம் ஆண்டு செத்தவர். இப்ப கனகாலம் தானே. அப்ப நீங்க அது வரைக்கும் நீங்களும் அவரும் தான் இருந்த. நீங்க அதுக்கு பிறகு அவர் இறந்ததுக்கு பிறகு நீங்க மட்டும் தனியா தாரீங்க. இப்ப சாப்பாட்டுக்கு காசுகளுக்கு எல்லாம் என்ன செய்யறீங்க? யாரும் உதவி செய்யறதா உங்களுக்கு? இல்ல, ஒரு தடவை உதவி இல்ல. உங்களோட சொந்தக்காரர்கள் அங்க இருக்காங்க? யாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்துல இருக்காங்களா? அப்ப உங்களோட சொந்த ஊர் ஜாழ்ப்பாணம் தானே? ஜாழ்ப்பாணம் எந்த இடம்? அரியாலை. அரியாலை. அரியாலை எனக்கும் தெரியல, நானும் போனதில்லை. அரியாலைன்றது உங்களோட சொந்த ஊர். இப்ப அங்கதானே படிச்ச நீங்க? கோப்பாயில படிச்சேன். கோப்பாயில படிச்ச நீங்க? என்ன பாட்டியம்மா படிச்சிருக்கீங்க? நான் 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு நிப்பாட்டிட்டீங்க. பிறகு எப்படி இங்க வந்து சேர்ந்த நீங்க? கல்யாணம் பேசி இங்க வந்து சேர்ந்தேன். கல்யாணம் கட்டிட்டு இங்க வந்தான். அதுக்கப்புறம் அங்க போகல. போறேன் நான் வர்றேன். ஒரு 4-5 வருஷம் போயிருப்போம். இப்பவோ இல்ல. இப்ப அவங்களும் பார்க்க வரலையா உங்கள? இல்ல, ஒரு தரம் இல்ல. ஒரு தரம் இல்ல. இப்ப நீங்க அங்க போனா உங்களை கவனிப்பாங்களா? ஆறு கவனிக்கிறது. அப்ப நீங்க அங்க ஆர்ட்ட போற? நான் அங்க மாமன் இருந்தவங்க, அவங்க பாப்பாங்க. இப்ப இல்லையா அவங்க? இல்ல, செத்து போனாங்க, இறந்துட்டாங்க. இனி மாமாட பிள்ளைகள் என்னக்குள்ள அது சொந்தம் விட்டு போயிட்டுன்னு. இப்ப உங்களுக்கு சகோதரங்கள் இல்லையா? இல்ல, நான் உண்டு தான். தனியத்தான் நீங்க? உங்களுக்கும் பிள்ளைகள் இல்ல? அப்ப சரியான கஷ்டம்தான். சொந்தங்கள் இந்த வயசுல வந்து பிள்ளைகள் கூட இருந்து பார்க்கணும். அப்படி பிள்ளைகள் இல்லாட்டியும் வளர்ச்சி சொந்த பந்தங்கள் இருக்கணும். இது ஒரு தரம் இல்ல. இந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ள தனி எரிக்காவு பாட்டி. எப்படி பாட்டி இருக்கியல் இஞ்சப்ப? யோசனைகள் இல்லையா உங்களுக்கு? என்ன யோசனை? அதுதான் என்ன
இப்ப நீங்க தனியா யோசிக்கிறேன்டா என்னத்தை பத்தி யோசிப்பீங்க? என்னத்தை பற்றி யோசிக்கிறது, எப்போ சாவு வரும் அதுதான். எப்ப சாவு வருமென்றான யோசிக்கிறேன். ஏன் பாட்டி எப்படி யோசிக்கிற? இனி ஒருவரும் இல்லை. ஒரு தரம் இல்ல, எப்ப சாவு வருமென்றான யோசிக்கிறதான். பிள்ளை குட்டியும் இல்லாட்டி கஷ்டம் தானே பாட்டி. யோசிக்காதங்க, நீங்க ஒன்னும் யோசிக்காதங்க. இப்ப சாப்பாடு வாங்கித்தான் சாப்பிடுறேன் சொல்றீங்க, யாரு வாங்கிட்டு வாரு? பிள்ளைக்கு நான் தான் போய் வாங்குறேன். நீங்க தான் போய் வாங்குற? இந்த இவற்றம் இல்ல, அந்த யார கடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தனியே போய் தான் வாங்கிட்டு வர. நீங்க நடந்து போவே இல்ல. இப்ப காலையில சாப்பிட்டே இல்ல? மதியம் காலையில என்ன சாப்பிட்ட பாட்டி? சாப்பிட்டது இடியப்பம். இடியப்பம். மதியம் என்ன சாப்பிட்ட? சோறு. சோறு. அதுவும் கடையில வாங்கினதா? எவ்வளவு ஒரு சாப்பாட்டு பார்சல்? சாப்பாட்டு பார்சல் 1.5 ரூபா, அரை பார்சல் 180 ரூபா. அதுதான் 1 ரூபா. 180 ரூபா அரை பார்சல் வாங்குற. அப்ப இரவைக்கு? இரவைக்கு பான். இப்ப உங்களுக்கு எவ்வளவு QR காசு தாராங்க? 7 ரூபா 50. 7500 ரூபா. 7 ரூபா 50 நம்ம மதிச்சு கொள்ளணும். 7500 ரூபா. அதை வச்சுதான் 3 வேளை சாப்பாடு வாங்குறது. காணுமா உங்களுக்கு? காணாது. முதியோர் காசு 2000 ரூபா. 9500 ரூபா வரும். சம்பளம். சரி, அப்ப பாட்டியம்மாவுக்கு சமையல் சாமான்கள்லாம் கேட்டு சொல்லியிருந்த நீங்க, அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவீங்களா? வந்து யார்ட்டையும் கொடுத்து சமைச்சு சாப்பிடுறான்னு வேற என்னதான் பாட்டியம்மா செய்யறது? இப்ப நான் ஒன்று கேட்கேன். இப்ப நீங்க இங்க இருக்கிறத விட இப்ப முதியோர் இல்லங்கள் இருக்குதானே, அங்க போய் விட்டா இருப்பீங்களா? என்ன கரைச்ச கஷ்டம். நிறைய பாட்டியம்மா தாத்தாமார் எல்லாரும் இருப்பாங்க. 3 நேரம் சாப்பாடு அவங்களே தருவாங்க. நீங்க ஒரு இடம் நடந்து போக தேவையில்லை, நடந்து திரிய தேவையில்லை. இது இப்ப உங்களோட வளவுதானா? இது எங்களோட வளவு, எங்களுக்கு இல்லை. அவர் மகளுக்கு எழுதி வச்ச மகள்காரி செத்து மருமகன் இருக்காரு. அப்ப இந்த வளவும் உங்களது இல்ல, சொந்தமா இல்ல. இதுல இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த பாட்டியம்மாட கணவருக்கு இன்னொரு திருமணம், 2 திருமணம். அதுல ஒரு பெண் பிள்ளை இருக்கி, அந்த பிள்ளை இறந்துட்டாங்க. அந்த அக்கா இறந்துட்டாங்க. அந்த அக்காட பேருக்குத்தான் இவங்கட கணவர் இந்த வளவு எழுதி வச்சிருக்காரு, பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி. அந்த அக்கா இறக்கக்குள்ள அவ தண்ட கணவர்ற பேர்ல எழுதி வச்சுட்டா. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த ஆம்பளை படிய. அவங்க பாக்குற இல்லையா உங்களை? வரல, அங்கெல்லாம் இருக்காங்க. உங்களை பாக்குறல்ல, சாப்பிட்டே இல்லான்னு கேக்குறல்ல. வளவு அவங்கட வேற. இப்ப எலும்புங்க அது தண்ணு உங்களை கரைச்சல் படுத்தலையா? அப்படி ஒண்ணும் செய்யல. எங்களுக்கு டிஆர் ஆபீஸ்ல இருக்குந்த அன்னைக்கும் இருங்க உண்டு. டிஎஸ் ஆபீஸால சொல்லிருக்காங்க. அதாலதான் பிரச்சனைகள் இல்ல போல. இப்ப பாட்டி அம்மாவுக்கு பிறகுதான் அது அவங்களுக்கு போய் சேரும். அது வரைக்கும் அவ உயிரோட இருக்கும் வரைக்கும் இது அவக்கு தான் சொந்தம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு போய் சேரும். நல்ல விஷயம்தான். இல்லாட்டி இருக்கிறதுக்கு இடமும் இல்லாம வீதியில போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். கணவர் இருக்காரே, அவருக்கு உங்களை திருமணம் செஞ்சதுக்கு பிறகு இன்னொரு திருமணம் செஞ்சவர், 2வது திருமணம் செஞ்சவர். ஏன்? புள்ள இல்லண்டு அவரு கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு புள்ள தானே, 3 புள்ள. அவங்க இஞ்சான இருந்தவங்க? உங்களோட இருந்த உங்களோட கணவர் 2வது மனைவி.
அவ இறந்துட்டாவா? அவ வேலையோட 3 வருஷத்தால இறந்துட்டா. அந்த பிள்ளைகளை நீங்க வளர்த்த நீங்க தானே? நான் தான் வளர்த்தேன். நீங்க வளர்த்த. அப்ப உங்களோட பிள்ளைகள் மாதிரி தானே வளர்த்திருப்பீர்கள். அதுல ஒரு வருடம் 2 பேரும் செத்து போச்சுன்னா ஒரு ஆள் தான் இருக்கு. அவரும் பாக்குறது இல்ல. அவரை பாக்குற கிடையாது. சூசனத்தால பேசுவார். என்னத்துக்கு பேசுறவர்? சும்மா பேசும். நீங்க போற நீங்கள அங்க போய் இருந்தது வருத்தம் இருக்கு. நான் வந்து என்னை கொண்டே விடு என்று நான் சொல்லி வந்துட்டேன். அங்க போய் இருக்கக்குள்ளே சொன்னேன், அம்மா வந்து வருத்தமா இருக்கக்குள்ள அந்த வீட்டுல கொண்டு போய் தோடு 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 அடகு வச்சவரா? அடகு வச்சுதான் உங்களை பார்த்தவரு. அடகு வச்சுதான் கூட்டி கொண்டு வந்தேன். இப்ப போட்டிருக்கிறது இப்ப இதுதான் எடுத்துட்டீங்க. யார் எடுத்துட்டீங்க? நாங்க அந்த கியூஆர் காசு எடுத்து நீங்க அடுத்தீங்க. பாட்டியம்மாவோட வந்து நிறைய விஷயங்கள் கதைக்க இயலாது. ஏனண்டா அவக்கும் வந்து தெளிவா கதைச்சிக்க இயலாம இருக்கு. என்ன பாட்டியம்மா கதைக்க கொன்னது இப்ப இருந்தோம் இல்ல முதலும் அப்படித்தானே? முதலும் அப்படித்தானே. அது பரவாயில்ல, விளங்குது எனக்கு. தண்ணி பிரச்சனை தான் பாட்டியம்மாவுக்கு கட்டாயம் தேவைன்னு. அடுத்த தண்ணி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றது நான் இப்ப கேட்டதுக்கு சொல்லல, நீங்க இப்ப முதியோர் இல்லத்துக்கு உங்களை கொண்டு விட்டா அங்க இருப்பீங்களா நீங்க? எனக்கு என்ன கொஞ்ச நாள் தான் கிடக்கு. நானும் போயிடுவேன். எனக்கு வேணாம், முதியோர் இல்லை வேணான்னு பாட்டியம்மா. ஒரு தரம் இல்லாத ஆக்கலன்னு சொல்றதை விட பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகளால பார்க்க முடியாத நிறைய பேரண்ட்ஸ்மார், பெற்றோர்கள் உங்களை போல நிறைய பேர் வந்து இருக்காங்க. அங்க நாங்களும் போய் அங்க சாப்பாடு கொடுக்குற இடத்த போய் பார்த்தேன். நாங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, உங்களோட விருப்பம் இதுதான்டா, நாங்க வற்புறுத்த இல்லாத, அது உங்களோட விருப்பம். அப்ப பாட்டியம்மாவுக்கு வந்து செய்ய வேண்டிய உதவி என்ன? தண்ணி பிரச்சனை பாட்டியம்மா. தண்ணி பிரச்சனையும் சாப்பாட்டு பிரச்சனைன்னா பாட்டியம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. மற்றபடி நீங்களா உங்களோட வேலையெல்லாம் நீங்க செஞ்சு கொள்ளுவீங்களா? குளிக்கிறது எல்லாம் நீங்க செய்வீங்க. பாட்டியம்மாட சொந்த இடம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க ஒரு தரம் இல்லாம. நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்திருந்தா உங்களோட சொந்த பந்தமாவது பாத்திருப்பாங்கன்னு. சரி பாட்டியம்மா, இந்த வீடு வந்து எப்ப கட்டின வீடு ஞாபகம் இல்லையா? 16ஆம் ஆண்டு. அப்ப 2016ஆம் ஆண்டா? இல்லையே, கனகாலம் ஆயிடுச்சு. 1996ஆம் ஆண்டா? 96ஆம் ஆண்டு. சரி, 96ஆம் ஆண்டு என்ன தலை கட்டி தந்தவங்க? நிறுவனமா? நீங்க கட்டுன? 96ஆம் ஆண்டு கட்டின வீடுன்றதாலதான் இவ்வளவு இதா இருக்கு. பாட்டியம்மா வந்து இந்த சிவர் இருக்கு, இந்த சிவரு பக்கம் நீங்க படுக்க கூட மழை காலத்துல எல்லாம் காத்து அடிக்கக்குள்ளையும் இது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப இதுல வந்து ஒரு சாமான்களும் எடுக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா இந்த தகரங்களை எடுக்கலாம். தனியொரு கொட்டில் மாதிரி இவக்கு அடிச்சு கொடுத்தாலும் நல்ல பாட்டியம்மா. இப்படி இருக்கிறத விட அது பார்க்க ஒரு அளவுக்கு ஒரு கொட்டில் மாதிரி இருந்தாலும் அவக்கு நல்ல. ஏன்னா இந்த வீடு வந்து இன்றைக்கு நாளைக்கு இருக்கு விழுறதுக்கு. அதுவும் சரியா காத்தடிக்கிற ஒரு இடம் இது. இன்றைக்கு தான் என்னண்டு ஏரியா கொஞ்சம் காத்தடிக்காம இருக்கு. காத்தடிச்சா அந்த தகரம் எல்லாம் கிளம்பும். இப்ப பாட்டியம்மாவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, வீட்டு பிரச்சனையும் இருக்கு, வேற என்ன சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு, அதையும் கேட்கணும் நம்ம. என்ன அதையும் தாண்டி என்ன பிரச்சனை இருக்கு? வேற ஒன்றும் இல்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. வெளியில எல்லாம் லைட் போட்டிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு லைட். அதுக்குள்ளயும் தான் இருக்கு. இப்ப கரண்ட் இல்லாத நேரம் என்ன இரு? கரண்ட் இல்லாத நேரம் லாம்பு கொளுத்தி
லாம்ப கொளுத்தி வைக்கிறோம். மண்ணெண்ணெல்லாம் இருக்கா? மண்ணெண்ணெய் வாங்குற. சரி பாட்டியம்மா, நீங்க இப்ப தனியே இருக்கிற நீங்க தானே, கரண்ட் போனா உங்களுக்கு மண்ணெண்ணெய் வாங்க காசு இல்லாட்டியும் கஷ்டமா போகும். நாங்க உங்களுக்கு ஒரு லைட் ஒன்று தாரோம். சரியா? இந்த லைட் வந்து நீங்க சார்ஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையாண்டா மழை காலத்துல மட்டும் சார்ஜ் போட்டுக்கொள்ளுங்க. இங்க இருங்க, இப்பயே சார்ஜ் ஏறிட்டு இறக்கி ஏன்டா அவ்வளவு வெக்கையா இறக்கி சும்மா எங்கட பேக்குக்குள்ள இருக்கக்குள்ளே சார்ஜ் ஏறுது. இதுல சூரியன் ஒளியில வட்டாது சார்ஜ் ஏறும். சரியோ? இது பெண்ணறிக்கி சூச் நவிங்க பாப்பன் சூச்ச பார்த்தீங்களோ? ஓவன் ரெண்டா நீவியல் இதத்தான் இன்னொருக்கா 3 இப்படி 4 தரம் நெவிச்சாதான் இது நிக்கும். இப்படி நின்றா தெரியும் தானே உங்களுக்கு, நிக்கும் வரைக்கும் இத நெவிச்சியலன்னா நிக்கும். இந்த அருகே சார்ஜ் போடுற பின் இந்த பக்கத்து விட்டு பிள்ளைகள்கிட்ட மாறி காலத்துல இந்த அருகே இது வயர் இதை கொடுத்தேலண்டா கொஞ்சம் சார்ஜ் போட்டு தாங்க போட்டு தருவாங்க. சரியோ? கொடுத்து போட்டுருங்களா? அப்படி தேவைண்டா, இப்ப தேவையில்ல, சார்ஜ் போட தேவையில்ல. இதை வச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு வேணும் தானே இது கட்டாயம். இந்தாங்க. சரியா? இது வந்து செஞ்சது யாருன்னு சொல்லணும். நாங்க ஜோன் அண்ட்ரூசன்னா சுவிஸ் நாட்டில இருந்து ஆன்லைன் மூலம் எங்களுக்கு சாமான்கள் அனுப்பியிருந்தவர். சொல்ல போனா உங்களுக்கு மகன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் தான். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க. சரி, என்ன நாங்களும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி பாட்டியம்மா, உங்களுக்கு கொஞ்சம் சாமான்கள் வாங்கிட்டு வந்திருக்குன்னாங்க. நீங்க கேட்ட நீங்க தான் நீ வந்த உடனே அதுக்குரிய சாமான் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து சாமான் வாங்குறதுக்கு நம்மட நாட்டில இருந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் எங்கிட்ட காசு அனுப்புனவங்க, அப்படி கஷ்டப்படுற அம்மா மாமார் பிள்ளைகள் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி, அதுல வந்து உங்களுக்கு நான் உதவி செய்யறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு எடுத்து சாமான் வாங்கிட்டு மிச்ச காசும் கொண்டு வந்திருக்கேன். இத தந்தது யாருன்னு சொன்னா ஆரையம்பதி தெரியுமா உங்களுக்கு? மட்டக்களப்பு தெரியாதுன்னு. ஆரையம்பதியில வசிச்ச பூபதி தியாகராஜா அவங்க இறந்துட்டாங்க. அவங்களின் 1வது ஆண்டு நினைவாக அவங்களோட பேத்தி டென்மார்க்ல இருந்து காசு அனுப்புனவங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நீங்களும் வந்து கடவுளை பிரார்த்தித்தீங்க. சரி, ஓகே பாட்டி. பாட்டிக்கு வந்து பெருசா பேசியலாம இருக்கு. இந்த காசு அனுப்புன அம்மாவும் சொன்னவங்க வயசான அம்மாமாருக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமானது. அதுல இருந்து தான் காசு எடுத்து உங்களுக்கு சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. 8,595 ரூபாய். நாங்க வந்து அங்க இருந்து ஓட்டோவில் வாங்கிட்டு வந்து இங்கால தான் கொண்டு வந்தாங்க. 400 ரூபா ஓட்டோவுக்கு எடுத்திருந்தாங்க அம்மா. இப்போ மிச்ச காசு இதுல 1000 ரூபாய் இருக்கி. உங்களோட சாமான் வந்து உங்களுக்கு தேவையான பால்மா, சீனி, தேயிலை, அரிசி, பருப்பு எல்லாம் இருக்கு. உங்களால 7 வரைக்கும் நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி இந்த பக்கத்துல உங்களை பாக்குற அக்காமார் அவங்ககிட்ட கொஞ்சம் சாமான கொடுத்துடுங்க, சமைச்சு தாங்கண்டா அவங்க சமைச்சு தருவாங்க. சரியா பாட்டியம்மா? அந்த அக்காட்டையை நாங்க சொல்லிட்டு போறோம். அவங்களும் வந்து உங்களை பார்த்து கொள்ளுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இங்க இருக்கிற கஷ்டம் என்ன வேற எங்கேயாவது கொண்டு விடுங்கன்னு சொன்னா இந்த அக்காட்ட சொல்லுங்க. நீங்க அக்காட்ட சொன்னா நாங்க வந்து கூட்டி கொண்டு விடுவோம். போற ஐடியா இல்ல பாட்டியம்மாவுக்கு, அவட கதையிலே வந்து விளங்குது. அப்ப சரி பாட்டியம்மா, நீங்க இங்கே இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி என்றா என்ன தேவை? தண்ணி தான் அம்மாவுக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அதோட வீடும் வந்து ஒரு விழுற ஒரு நிலையில இருக்கு. சின்ன கொட்டுல இருந்தாலும் பரவாயில்லை. ஆமா, இப்ப உங்களோட பிள்ளைகள் தான் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் இந்த பாட்டியம்மாவுக்கு இந்த வீடெல்லாம் பிரிச்சு போட்டு படிவ தகரங்களை எடுக்கலாம், எடுத்து ஒரு கொட்டில் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட காசு அனுப்புனாங்கண்டா நாங்க இங்க வந்து செஞ்சு தருவோம். சரியா பாட்டியம்மா? அப்படி வந்தா நாங்க இங்க கால் பண்ணிட்டு வருவோம், இந்த பக்கத்து அக்காட்ட சொல்லிட்டு வருவோம். சரியா? இப்ப நாங்க போயிட்டு வரட்டா? சரி, ஓகே. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தை பொறுத்த மட்டும் பாட்டியம்மா இந்த சுத்தி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு வனாந்தரம் என்று சொல்லலாம். இந்த இடத்துல தனியே இருக்காங்க. அதோட வீடும் ஒழுங்கான முறையில் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் இல்லை. என்ன விஷயம்டா, பாட்டியம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்த டைம் மாடு அந்த பைப்பை உடைச்சதால தண்ணி வந்து அதிகமா போய் பில்லும் வந்து கூடித்து. அந்த பில்லை கட்டுறதுக்குரிய காசு இல்லை அம்மாட கையில. அதால அந்த தண்ணியை வந்து வெட்டிட்டாங்க. இப்போ தண்ணி இல்லாம பக்கத்துல எங்கேயோ போய்த்தான் அவ தூக்க இல்லாத ஒரு நிலையில அந்த தண்ணி
வந்து தூக்கிட்டு வந்து தான் அவள் பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அதோட வந்து பிள்ளைகளும் இல்லை, கணவரும் இல்லாத ஒரு நிலையில் வளர்ச்சி வந்து சொந்தக்காராக்களும் இல்லை. அவட சொந்த இடம் வந்து ஜாழ்ப்பாணம். ஜாழ்ப்பாணத்தில் இருந்து திருமணம் செஞ்சுதான் இந்த ஊருக்கு வந்தவ. இங்கே வந்து ஒரு சொந்தக்காராக்களும் இல்லாமல் தனியாக இருக்கிறன்றது அதில் வந்து அம்மாவுக்கு வறுமையான நிலையோட தனிமையிலையும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவள் ஒரு விரக்தி அடைஞ்சுதான் எப்போ எனக்கு சாவு வருது இல்லைன்னு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில கேட்கவே மனசுக்கு கவலையாக போயிட்டு, இப்படிப்பட்ட உறவுக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்குரிய உதவியை செஞ்ச ஆரைம்பெரியை சேர்ந்த பூபதி தியாகராஜா அவர்களின் 1வது ஆண்டு நினைவையொட்டி அவங்களோட பேத்தி டென்மார்க்கில் இருந்து காசு அனுப்பி இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையவும் அவங்களோட குடும்பத்துக்கும் வந்து இறையருள் கிடைக்க நாங்கள் கடவுளை பிரார்த்தித்து கொள்கின்றோம். அதே மாதிரி இந்த பாட்டியம்மாவுக்கு தண்ணீர் வசதியும் அதோட வந்து ஒரு தற்காலிக கொட்டில் மாதிரி பாட்டியம்மாவுக்கு அமைச்சு கொடுத்தா உண்மையில் பெரிய ஒரு உதவியாக இருக்குது. மேனோட சொன்னால் இந்த இடம் வந்து எப்போ காத்தடிக்குது எப்போ விழல்ன்ற மாதிரி ஒரு ஆட்டத்தில் இருக்குது இந்த வீடு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்குள்ள சரியாக கஷ்டப்படுறாவ அம்மா. இப்போ அந்த உதவியை வந்து செய்ய நினைச்சா நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியை செஞ்சு கொடுக்கலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.